சர்மியா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டையே பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு வழக்கு மடப்புறம் அஜித்குமாரினுடைய காவல் படுகொலை தான். இப்போ எதிர்கட்சிகளிலிருந்து அத்தனை தலைவர்களுமே போய் பார்த்துருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஜித்குமாரினுடைய தாயார் கிட்ட சாரி கேட்டிருக்காரு, மன்னிப்பு கேட்டிருக்காரு. நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அஜித்குமாரினுடைய சகோதரருக்கு அரசு பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டா விஜய் அவர்கள் கூட போய் நேர்ல பார்த்து ஆதரவு கொடுத்திருக்காரு. 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி கொடுத்திருக்காரு. இது ஒரு புறம் இருக்கு. ஆனால் இதுல வழக்கு சம்பந்தமாக என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இனிமேல் எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் ஸ்டாலின் சொல்றாரு. டிபி அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இனிமேல் தனிப்படை அமைக்க கூடாது, அதாவது அங்கீகரிக்கப்படாத தனிப்படை அமைக்க கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கறீங்க? அதாவது அது எந்த அரசா இருந்தாலும் சரி, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எந்த அரசாக இருந்தாலும் சரி, காவல்துறைக்கு உச்சபட்ச அதிகாரம் தருவது அப்படின்றதுதான் எல்லா பிரச்சனைக்குமான அடிப்படை. மிக நீண்ட காலமாகவே காவல்துறை தன்னை சட்டத்துக்கு மேம்பட்ட அமைப்பாக, அரசியல் சட்டத்துக்கு மேம்பட்ட அமைப்பாக அவங்கள கருதிக்கிறாங்க. அதனாலதான் நீங்க போலீஸ்கிட்ட நீங்க சாதாரணமா பேசினா கூட சட்டமெல்லாம் என்கிட்ட பேசாத, சட்டம் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க, அடிப்பாங்க. சரிங்களா? சாதாரண மக்கள் அப்படி போய் பேச முடியாது. பெயரளவுக்கு தான் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஆனா அதை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த சீர்திருத்தமும் காவல்துறையில் மேற்கொள்ளப்படவில்லை. இது கிட்டத்தட்ட 25க்கு மேலான லாக்அப் டெத்து இல்ல ஃபேக் என்கவுண்டர் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் சம்பவம்னா பேசலாம். இதே ஆட்சியில் எவ்வளவு நடந்திருக்கு? ஏடிஎம்கே ஆட்சியில இதை விட கூடுதலா நடந்துச்சு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் பிஜேபி இன்னைக்கு பேசுறாங்க, பிஜேபியில 700-800 மரணங்கள் காவல்துறையால் நிகழ்த்தப்படுகிறது. சிறுபான்மையினர் குறிவச்சு அடிக்கப்படுறாங்க போலீஸ்னால. இப்படி பல்வேறு இடங்கள்ல இந்தியா முழுவதும் இந்த காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் மரணம், கொலை என்பது மிகப்பெரிய அளவுல இருக்குது. உச்சநீதிமன்றம் பல்வேறு முறை இதுல தலையிட்டு, அது மாதிரி நடந்தா, ஒரு போலீஸ் கஸ்டடியில ஒருத்தர் இறந்தா முதல்ல கொலை வழக்கு போடணும், அதுக்கப்புறம் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், எல்லாத்தையும் வீடியோ எவிடன்ஸ் எப்படி எடுக்கணும், ஜுடிஷியல் என்கொயரி என்ன பண்ணணும், எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆக்ட்லயே அப்படி இருக்கு. ஆனால் நடைமுறையில போலீஸ் என்னன்னா, ஒரு வீடியோ வெளியே வந்தா தான், இல்ல தேர்தல் நெருங்குது அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகளை எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணது. அப்படிதான் அது நடக்குதே ஒழிய, வீடியோ வெளியே வரல, ஆதாரம் இல்ல, தேர்தல் வரலைன்னா இதை கண்டுக்கிறாம மூடி மறைக்கிறது அப்படின்றத நடக்கும். ஸ்டெர்லைட் படுகொலை எடுத்துக்கோங்க. 13 பேர் கண்ணு முன்னாடியே உலகமே பார்க்க படுகொலை செய்யப்பட்டாங்க. 2 பேர் அடிச்சே கொல்லப்பட்டாங்க. இதுல காவல்துறையில் உள்ள உயர் அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் அதுல பங்கு இருக்கு. யார் மேல நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க? ஒரு ஆள் மேல ஒரு எஃப்ஐஆர் போட முடிஞ்சா? ஒரு எஃப்ஐஆர் போட முடியல. மக்கள் மேல 101 பேர் மேல வழக்கு போட்டு இன்னைக்கு சிபிஐ கேஸ் போட்டு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வழக்க அஜித்குமார் கொலை கேஸ சிபிஐக்கு மாத்திரம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. சிபிஐக்கு மாத்தி என்ன பண்ண போறாங்க? சிபிஐ மாதிரி ஒரு ஒஸ்டான இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எதுவுமே கிடையாது. இப்ப எதிர்கட்சிகள் சிபிஐக்கு மாற்றணும்ன்ற கோரிக்கை முன்வைக்கிறாங்கல்ல. வேற ஒண்ணும் வாய்ப்பு இல்லாம எதிர்கட்சிகள் கேட்கறாங்க, அவ்வளவுதான். வேற எங்க போய் கேட்கறது? இங்க போலீஸ், அடுத்து சிபிசிஐடி, சிபிஐ. இப்ப நம்ம என்ன ஒரு பாயிண்ட் யோசிக்க வேண்டி இருக்குன்னா, இந்த புலனாய்வு என்பது குற்ற தடுப்பு மற்றதெல்லாம் இவங்க செய்யட்டும், மற்ற லா அண்ட் ஆர்டர் எல்லாம் போலீஸ் பார்க்கட்டும். ஆனால் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டால், இப்ப இந்த லாக்அப் டெத்து, ஸ்டெர்லைட் படுகொலை போன்ற நிகழ்வுகள், தாமிரவர்கள் அடிச்சு கொண்டது, பரமக்குடியில சுட்டு கொண்டது, இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இருக்கு. இதெல்லாம் காவல்துறை நேரடியாக சம்பந்தப்பட்ட குற்றங்கள். நம்ம அதுல என்ன கேட்கிறோம்னா, ஸ்டெர்லைட் போராட்டம் நடக்குது, மக்கள் கல்லெடுத்து எரிஞ்சாங்க அப்படின்னு நீங்க எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு அவங்க வாய்தாக்கு போறாங்க. நீங்க துப்பாக்கியால சுட்டீங்க, சுட்டது குற்றம் என்று தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் ரிப்போர்ட்ல வந்துருச்சு. இப்ப இவங்க மேல வழக்கு போட்டு 2 பேருக்கு தானே கேஸ் நடக்கணும்.
2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா 2 பேருக்கு தானே கேஸ் நடக்கணும். மக்கள் மேல மட்டும் கேஸ் நடக்குது, போலீஸ் மேல எதுவுமே கிடையாதுன்னா எங்க நீதி? இங்க மதுரை பக்கத்துல தேவர் குரு பூஜைக்காக சென்ற போது ஒரு எஸ்ஐய 2 பையங்க கத்தியால் ஊத்தி கொண்டு வர்றாங்க. அந்த பையங்களை வெள்ளத்துறைன்னு ஒரு ஏடிஎஸ்பி இருந்தார். ஒரு போலீஸ் டீம் அவங்க ஊருக்குள்ள போய் ஊருக்குள்ள அவங்கள இழுத்துட்டு வந்து பொது இடத்துல வச்சு அடிச்சே கொண்டாங்க. அந்த செய்தி கூட வெளிவர விடாம தடுத்தாங்க. இப்படி பல்வேறு குற்ற சம்பவங்கள் காவல்துறையில் நடக்குது. கொஞ்சம் பேர் இவங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஊதி பெருக்கிறது இருக்குல்ல. இப்ப இந்த விஷயத்துக்கு மக்கள் இப்படி ஆதரவு தெரிவிக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் வருது. ஆனா போலீஸ் யாராலும் சில ரவுடிகளை சுட்டுக் கொள்றாங்க. அந்த நேரத்துல போலீஸ் இப்படி செய்யக்கூடாதுன்னு எங்களை போன்ற மனித உரிமை அமைப்புகளை சேர்ந்தவங்க தான் பேசுறோம். அப்ப எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் வர்றது கிடையாது. போலீஸ் இப்படிதான் சுட்டுக் கொள்ளணும், உன் குடும்பத்தாளர்ல இவன் ரவுடி இப்படி பண்ணா நீங்க ஏத்துக்குருவீங்களா அப்படின்னு தான் பேசுவாங்க. நம்ம சொல்ற பாயிண்ட் என்ன, சட்டத்தின் ஆட்சி தான் ஒரு இடத்துல இருக்கணும். அது திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, பிஜேபி ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி எல்லாம் கிடையாது. சட்டத்தின் ஆட்சி. சட்டப்படி யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். என்ன போலீஸுக்கு என்ன இருக்குன்னா, என்ன சம்பவம் நடந்தாலும் எவ்வளவு குற்ற செயல் செய்தாலும் நம்மை காவல்துறை உயரதிகாரிகளும் அதே போல காவல்துறை உயரதிகாரிகள் தவறு செய்தால் பொலிட்டிக்கல் ஹெட் முதல்வர் போன்றவர்கள் காப்பாற்றுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அங்கதான் பிரச்சனை இருக்கு. போலீஸ் தப்பு செஞ்சாலும் சரியான முறையில் விசாரணை நடைபெறும் அப்படின்ற உத்தரவாதப்படுத்தணும்னா, இப்ப போலீஸ் செய்யற குற்றங்களுக்கு விசாரிக்க தனி ஒரு புலனாய்வு அமைப்பை உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியம் இப்ப வந்துருச்சு அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரு செப்பரேட்டா இண்டிபெண்டா காவல்துறையின் டிஜிபி கட்டுப்பாட்டில் இல்லாத, உளவுத்துறையின் கட்டுப்பாட்டில் இல்லாத, நேரடியாக வேறு துறையின் கட்டுப்பாட்டில் முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற ஒரு விசாரணை அமைப்பு இன்னைக்கு தேவை. காவல்துறை குற்றம் பண்ணா அவங்க தான் விசாரிக்க முடியும். இவங்க போலீஸுக்குள்ளே மாறி லோக்கல் போலீஸ், லா அண்ட் ஆர்டர் போலீஸ், அடுத்து கிரைம் போலீஸ், சிபிசிஐடி, இல்லைனாலும் எஸ்ஐடினால அவங்களுக்குள்ள, இல்லைன்னா சிபிஐ, இப்படி பார்த்தா இல்லை என்ஐஏ, எல்லாமே போலீஸ் தானே. அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ அதில் நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. இப்போ இந்த சம்பவங்கள்ல இருந்து ஒரு தீர்வாக ஒரு தனி ஒரு விசாரணை அமைப்பு ஒன்று உருவாக்கணுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, காவல்துறை சித்திரவதைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று மக்கள் கண்காணிப்பு ஹென்றி டிபன் உள்ளிட்ட பலரும் தொடர்ச்சியா பேசிட்டே வரோம். ஒரு சட்டம் இயற்றணும், சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டம் பல நாடுகள்ல இருக்கு. அதை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும். இப்ப இந்த பிரச்சனையில ஒரு கோயில்ல ஒரு பக்கத்துல ஒரு நகை காணா போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க. என்ன செய்யணும் போலீஸ்? முதல்ல திருப்போணம் போலீஸ் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அனுப்பிடுறாங்க. இல்லைன்னா என்ன செய்யணும்? கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் பண்ணணும். எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுல அந்த பையன் மேல அவர் கைது செய்வதற்கு தேவை இருந்தால் அவர் கைது செய்யணும். வேறு யார் சம்மந்தப்பட்டதோ அவங்களை கைது செய்யணும். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி அவங்கள ரிமாண்ட் பண்ணணும். ரிமாண்ட் பண்ண பிறகு திரும்ப நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டு கஸ்டடி எடுக்கணும். கஸ்டடி எடுத்து அவர்களிடம் விசாரிக்கணும். விசாரிச்சு நகையை அவர்கள் வச்சிருந்தா அதை ரெக்கவரி பண்ணணும். அதை திரும்ப கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட வழக்கு முடிச்சுன்னு கொடுக்கணும் அப்படின்றதான். இடைக்கால கஸ்டடி வேணா கொடுக்கலாம். நீதிமன்றத்தில் அவங்க எடுத்ததுக்கு ஆதாரம் இருந்தால் கரெக்டாக நிறுத்தி தண்டனை வாங்கி தரணும். அதான் சட்டத்தின் ஆட்சி என்ற நடைமுறை. இப்படி பெரும்பாலான வழக்குல போலீஸ் செய்யறது இல்லைங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ ரவுடிகள் இருக்காங்க. எல்லார் மேலையும் 20 வழக்கு 25 வழக்கு கிரிமினல் கேசஸ் இருக்கு. கொலை கேஸ் இருக்கும், பெரிய தெஃப்ட் ராபரி கேஸ் இருக்கும். ஆனா ஒரு கேஸ்ல கூட போலீஸ் கரெக்டா போட்டு அவங்கள விசாரணையில நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கினா, 4 கேஸ்ல வாங்கினா வாழ்நாள் மூலம் உள்ளதா இருக்கலாம். அதுல செய்யறது கிடையாது. ஆனா மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பு வருகிற போது ஒரு என்கவுண்டர் போட்டு அதை சரி பண்ணிக்கிறது அப்படின்ற வேலையை தான் அவங்க செய்யறாங்க. மிக முக்கியமாக குற்ற தடுப்பு என்பதை அவங்க எப்பயுமே செய்யறது இல்லை. இப்ப கஞ்சா காரணம் பிடிச்சி இப்ப கேஸ் போடுறாங்க. கஞ்சா விற்கிறவங்க நெட்வொர்க் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? போதைப் பொருள் நெட்வொர்க் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? விபச்சார நெட்வொர்க் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? எல்லா நெட்வொர்க்கும் அப்படியே குற்ற நெட்வொர்க் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நெட்வொர்க்கை பிடிக்கணும். நீங்க நெட்வொர்க்கும் போலீஸுக்கும் நெக்ஸஸ் இருக்கு.
போலீஸ் என்னைக்கு லஞ்சம் ஊழலை நிறுத்துகிறதோ அன்னைக்குதான் இந்த குற்றங்கள் எல்லாம் தடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இது அப்படியே தான் நீடிச்சுட்டு போகும். போலீஸோட தன்மையை இன்னைக்கு மாறி போச்சு. இந்த பிரச்சனையில ஒரு உயரதிகாரிகள் தகவல் போகுது, டிஎஸ்பிக்கு போகுது. டிஎஸ்பி பார்த்து விசாரிங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்லணும் டிஎஸ்பி? டிஎஸ்பிக்கு போனா எஸ்பிக்கு போயிருக்கும். இல்ல அது அபிஷியலா போடப்பட்ட டீம் இல்ல தானே? இல்ல அதான் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், என்ன சொல்லணும், அபிஷியல் டீம் அபிஷியலா இல்லாம எஸ்பி டீம், டிஎஸ்பி டீம், டெல்டா டீம், கமிஷனர் டீம், டிஜிபி டீம், இப்படி எல்லாம் டீம் வைக்கிறதுக்கான அதிகாரம் எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சட்டம் வழங்கல. அதெல்லாம் அதான் கான்ஸ்டியூஷன் படி அதுக்கான அதிகாரமும் கிடையாது, போலீஸ் ஆக்ட் படியும் கிடையாது. இவங்களா அப்படி வச்சுக்கிறது இருக்குல்ல, அது எங்க இருந்து அப்படி வைக்கிறாங்க? இவ்வளவு காலம் வச்சிருந்ததுக்கு என்ன? இவ்வளவு காலம் வச்சிருந்த பல்வேறு சம்பவம். மதுரையில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பைக்ல போறாரு. ஒரு டயர் கடை வச்சிருக்கிற ஒரு பையன் பைக்ல போற போது டெல்டா போர்ஸ் மதுரை கமிஷனர் ஒன்று வச்சிருந்தாரு. மதுரை கமிஷனர் கீழ் டெல்டா போர்ஸ் அவங்க திடீர்னு போவாங்க, ஒரு இடத்துல செக் பண்ணுவாங்க, ஆட்களை தூக்கிட்டு போய் அடிப்பாங்க, கொடூரமா அடிச்சு தாக்கிட்டு ஒரு ஸ்டேஷன்ல போட்டு போயிடுவாங்க. இதான் அவங்க வேலையை. இதற்குன்னே கமிஷனர் ஒரு டீம் வச்சிருக்காரு. அந்த டெல்டா டீம் நின்று அந்த பையன் போறவனை வந்து மதுரை சிம்மக்கல் பக்கத்துல பாலத்துல மறிக்கிறாங்க. மறிக்கிற போது அது பள்ளம், பாலத்துல இருந்து கீழே இறங்குறது. வேகமா அந்த பையன் போயிடுறான், தாண்டி போயிடுறான். போன உடனே ஏதோ தப்பிச்சு போறான்னு நினைச்சு லத்திய வந்து அந்த சக்கரத்துக்குள்ள விட்டுறான் போலீஸ், அந்த டெல்டா போர்ஸ். விட்டுட்டு அடுத்து ஒருத்தர் அங்க நின்றுட்டு இருந்த ஒரு போலீஸ் நெஞ்சில அடிக்கிறான். கீழே விழுந்து அந்த பையன் அங்கனே கிடக்குறான். 1/2 மணி நேரமா அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போல, செத்தே போறான். அதுல வழக்கு, நாங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இன்னைக்கு அந்த ட்ரையல் வர்ற ஸ்டேஜ்ல இருக்குது. சரிங்களா? இதே போல திருச்சி பக்கத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணை பின்னாடியே விரட்டி போய், கர்ப்பிணி உட்கார்ந்து இருக்கிறாங்க உஷான்னு, ஒரு பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏட்டு பின்னாடியே போய் எத்தி கீழே விழுந்து அவங்க கர்ப்பம் கலைஞ்சு அவங்க இறந்து போறாங்க. இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. இதுல எல்லாத்துலயுமே ஒரு மீடியால வந்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அப்படி வேக காட்டுவாங்க. இல்ல அபிஷியலா அதை பதிவு பண்ணாம ஏன் அன்அபிஷியலா வந்து இந்த டீம் ஃபார்ம் பண்றதுக்கு காரணம் என்ன? அதாவது அபிஷியலா பதிவு பண்ணா இந்த பெரும்பாலும் இந்த ரெக்கவரி காட்டுறாங்க பாருங்க, நகையெல்லாம் பிடிங்கிறது. நகை வந்து ஒரு 50 பவுன் காணா போயிருக்கும். இவங்க கரெக்டா எஃப்ஐஆர் போட்டு, எஃப்ஐஆர் மட்டும் அங்க இருக்கும். அவனை அதே போலீஸ் பிடிச்சிட்டு வந்தா 50 பவுன் ரெக்கவரி காட்டி சம்பந்தப்பட்ட அவங்ககிட்ட கொடுக்கணும். இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அவனை தூக்குறது, தூக்கிட்டு வேற எந்தெந்த ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கோ அங்கெல்லாம் போடுறது. ஒண்ணு, இதுக்கு அந்த ஸ்பெஷல் டீமை பயன்படுத்திக்கிறது. 2வது, அடிக்கிறது, சித்திரவதை பண்றது இருக்குல்ல, அதற்கு நேரடி லையபிலிட்டி வரக்கூடாது. 2வது 100 பவுன் ரெக்கவரி பண்ணுவாங்க, இங்க 50 பவுன் தான் காட்டுவாங்க. இது நேரடி லையபிலிட்டி வரக்கூடாது. அந்த போலீஸ் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அடிச்சவங்க அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய் வெளியில வச்சு அடிச்ச போலீஸ் யாருன்னு லையபிலிட்டி வரக்கூடாது. இப்ப லா அண்ட் ஆர்டர் போலீஸ் எந்த போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாங்களோ அதனாலதான் அன்யூனிஃபார்மா போயிருக்காங்க. ஆமா, அவங்க எப்பயுமே அப்படிதான். எஸ்பி டீம்ன்றவங்க யாருக்குமே தெரியாது. எஸ்பி டீம்னா யாருக்கும் தெரியாது. அவங்கள நேரடியா எந்த லையபிலிட்டியும் வராது. ஒரு ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தனை அவனை அடிச்சு சித்திரவதை பண்ணணும்னு போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. எஸ்பி டீம் தூக்கிட்டு போய் கடுமையா அடிச்சு ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல போட்டு அங்க ரிமாண்ட் பண்ணி போட்டு போயிருவாங்க. அப்போ பொறுப்பு யார் மேல வரும்? அந்த லோக்கல் போலீஸ் மேலதான் வரும். அவ்வளவுதான். ஆனா இந்த டீம் எப்பயுமே சிக்காது. இப்படி ஒரு டீமை வச்சு முறைகேடாக அதை பயன்படுத்துறது அப்படின்றதா அதுல பிரச்சனை. உதாரணத்துக்கு மதுரையில ஒரு செய்தி, கடந்த 10 நாளா இந்த முருகன் மாநாடு நடந்த இன்னைக்கு வரைக்கும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவோட 200 கோடி பணத்தை ஒரு டீம் தூக்கிட்டாங்க. 200 கோடி பணம், 25 கிலோ தங்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. அப்ப பத்திரிகையில அரசல் புரசெல்லாம் என்ன எழுதுறாங்க, ஜூவி உட்பட எல்லாத்துலயும் பிஜேபியோட ஒரு வழக்கறிஞர் டீம், அந்த டீம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து சில ரவுடிகள், செல்லூர் பாபு உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பணத்தை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செல்லூர் ராஜுக்கு அந்த முருகன் மாநாட்டில் மேடையில் இருக்கும் போதே 200 கோடியை 200ல இருந்து 287 கோடி சொல்றாங்க. 200 கோடியில இருந்து 287 கோடி, 25 கிலோ தங்கம் எல்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த பணம் என்பது அது ஒரு
ஏற்கனவே பதவியில் இருக்கும்போது சம்பாரிச்சு வட்டிக்கெல்லாம் கொடுத்து வச்சிருந்த பணத்தை தான் அங்க வாங்கி வச்சிருந்தா தேர்தலுக்காக அப்படின்னு. இப்ப அந்த பணத்தை தூக்கிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் முருகன் மாநாட்டுல இருந்து பதறி வந்து மதுரை அமைச்சர் மூர்த்தியை அவர் சந்திச்சு இந்த விஷயத்தை சொன்னதாகவும், அதற்கு பிறகு மூர்த்தி அவர்கள் தலையிட்டு இங்க போலீஸ் ஒரு தனி டீம், அந்த டீம் இதுல இறங்கி அந்த பணத்தை ஓரளவு ரெக்கவரி பண்ணி 100 கோடியை மட்டும் செல்லூர் ராஜிட்ட கொடுத்துட்டு மீதத்தை பிஜேபியோட வழக்கறிஞர் டீம் இவங்க, அதாவது காவல்துறை, மூர்த்தி காவல்துறை இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி கசிஞ்சு வருது. ஜூவியோட இன்னைக்கு ஜூவி பத்திரிகையோட அந்த செய்தியை வந்து ஒரு மறைமுகமா எழுதியிருக்கிறாங்க. அதாவது பவர்ஃபுல்லான அமைச்சர் ஸ்வீட் பாக்ஸ் தூக்கிட்டாங்க, ஆள் வச்சு தூக்கி இருக்காங்க, இதுக்கு மலர் கட்சியின் வக்கீல் டீம் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்குது, மதுரையின் பவர் மாண்பு சிபாரிசில் மதுரை போலீசார் உதவியோடு கோவா வரை பல்வேறு இடங்கள் பறந்து ஸ்வீட் பாக்ஸ்லயே கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு வருகிறாரா மாஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப இதை யாராருன்னு எல்லாருக்கும் தெரியும், யார சொல்றாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இது மாதிரி ரகசிய நடவடிக்கை செய்யறது தான் ஸ்பெஷல் டீம். அடிக்கிறது, சித்திரவதை பண்றது, இது எல்லா வேலைக்கும் ஒரு தனி டீம் வச்சு செயல்படும். இதுலயும் எதாவது இந்த 9 சவரன்லயும் ஏதாவது எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணதான் ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்களா? ஆமா, 9 அந்த இதுலயும் வந்து ஸ்பெஷல் டீம் போட்டா அவங்ககிட்ட 9.5 பவுன் 9.5 பவுன் ஒரு போதும் போகாது. அவங்களுக்கு பேசி கம்ப்ளைண்டே முதல்ல வந்து மாத்தி 7 பவுன் நான் தப்பா கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒண்ணு எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாத்திடுவாங்க. இதுல எஃப்ஐஆர் கூட போடலன்றதான் முக்கியம். எஃப்ஐஆர் போட்டா அதை 9 பவுன் கொடுக்கணும். இப்ப அவங்களுக்கு ஸ்பெஷல் டீமோட இன்னொரு விஷயம்னா, இது மாதிரி ஒரு நகை திருட்டு கேஸ்ல ஒருத்தர் மாற்றான்னு வைங்க, அவன் ஒரு இடத்துல திருட்டு இருக்க மாட்டான், உண்மையா நகை திருடனா இருந்தா அவன் 10 இடத்துல திருடி இருப்பான். அதுல கணக்குல வராத நகையும் இருக்கும். இப்போ ஒரு பெரிய அரசியல்வாதி அதிகாரி வீட்டுல திருட்டிட்டு வைங்க, 500 பவுன் அடிச்சிருவான். அவங்க கணக்கு சொல்ல முடியாது, அப்ப இல்லீகலா தான் டீல் பண்ணணும். அப்ப போலீஸ் என்னன்னா பேரம் தான், அன்அஃபீஷியலா உங்களுக்கு ஒரு 200 பவுன் கொடுத்துட்றோம், மீதத்தை நாங்க டீல் பண்ணிக்கிறோம், டீல் போடுவாங்க. இப்படித்தான் அதுல வந்து நடக்கும். அப்ப இந்த ஸ்பெஷல் டீம் அப்படின்றது இந்த நகையை பொறுத்தவரை ரெக்கவரி பண்றதுல முழுசையும் எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்காகவே அந்த டீம்ல கேட்டு போய் இருந்து பலரும் அந்த வேலையை செய்கிறார்கள். அது முழுக்க முழுக்க அரசியல் சட்ட விரோதமாக போலீஸ் ஆக்டுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. அப்படி இதுவரை ஏராளமான மரணங்கள் குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. அவையெல்லாம் மொத்தமா கலைக்கப்படணும். நேர்மையான அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட விசாரணை தான் நடத்தப்படணும். அதையெல்லாம் தாண்டி காவல்துறையும் தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நிலை வந்தா தான் அது இந்த பிரச்சனை என்பது மாறும். இதுல உயர் நீதிமன்றம் தலையிட்டதுனால, மனித உரிமை அமைப்புகள் தலையிட்டதுனாலதான் குறைஞ்சபட்சம் இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கு. ஏடிஎம்கே கூட ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாங்க. அதான் இப்ப அங்க திமுக கட்சியில இருந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற கட்ட பஞ்சாயத்து பண்ணா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். எஸ்பியோ டிஎஸ்பியோ அவங்க காப்பாற்ற முயற்சி பண்றாங்க, எவிடன்ஸ் அளிக்க முயற்சி பண்றாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். உயர் நீதிமன்ற உத்தரவுல நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியன் தலைமையிலான அமர்வுல உயர் நீதிமன்ற உத்தரவுல ஒரு எஸ்ஐ போய் கோயில் உள்ள சிசிடிவி அது தொடர்பான எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு போயிட்டாரு. இது அதுல பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஒரு ஏடிஎஸ்பி போய் சம்பவ இடத்துல இருந்து அந்த ரத்தம் கலந்த மண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. இவங்க இங்க அவங்க விசாரணை கூட்டு வரும்போது மேஜிஸ்ட்ரேட் சொல்ல விடாம போலீஸ் தடுத்திருக்கிறாங்க, உண்மையை சொல்ல விடாம. இப்போ குற்றம் நடந்துருச்சுன்னா அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பாதுகாப்பதற்கு சாட்சியங்கள் அளிக்கிறதுக்கான வேலை எல்லாமே போலீஸ் செய்யறாங்க. அதனாலதான் மாவட்ட நீதிபதியை உயர் நீதிமன்றம் நியமித்திருக்கிறது. உயர் நீதிமன்றம் தலையிட்டதால் மட்டும்தான் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. இல்லை என்றால் மூடி மறைக்கப்படும். வீடியோவும் இல்லைன்னா சுத்தமா மூடி மறைப்பாங்க. இதற்கு பின்பாக யார் இருக்கிறாங்க, எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்றாங்க, இப்படி எல்லாம் பல செய்திகள் சொல்றாங்க. யார் இதுல தலையிட சொன்னது, எதனால இப்படி பண்ணாங்க, எல்லா உண்மைகளும் மக்கள் முன்பு கொண்டு வரப்பட வேண்டும். வெறுமனே முதல்வர் ஆறுதல் சொல்றதுனால பயன் இல்லை. சம்பந்தப்பட்டவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டால் தான் அது உண்மையான நீதி. ஸ்டெர்லைட் பிரச்சனையில குற்றவாளிகளை கூண்டில் ஏத்துவோன்னு சொல்லி முதல்வர் சொன்னார், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இன்னைக்கு பேசக்கூடிய எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு முதல்வராக இருந்தார். இன்னைக்கு பேசக்கூடிய விஜயும் அன்னைக்கு இருந்தார். இவர்கள் எல்லாருமே ஸ்டெர்லைட் படுகொலைக்கு நீதி கேட்கணும். ஸ்டெர்லைட் பெரிய நிறுவனம் அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னா எடப்பாடி பேச மாட்டாரு, பிஜேபி பேச மாட்டேங்குது, விஜய் பேச மாட்டாரு. முதல்வர் சொல்லிட்டு அதை செய்யல. அது உயர் அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல கீழ்நிலை காவலர்கள் தான்.
அப்ப என்னைக்கு உயர் அதிகாரி சம்பந்தப்பட்டாலும் எவ்வளவு பெரிய ஆட்கள் பின்னாடி இருந்தாலும் அந்த சம்பவத்திற்கு நீதி கிடைத்தால்தான் ஒரு நாட்டில் நீதி நிர்வாக பரிபாலன முறை சரியா இருக்கு, விசாரணை அமைப்புகள் சரியாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்டெர்லைட்ல ஒரு காலத்துக்குமான ஒரு என்ன சொல்ற காலத்துக்குமான கரை என்பது விசாரணை அமைப்புகளில் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. உலகமே பார்த்த விஷயம் இல்லையா அது ஸ்டெர்லைட் படுகொலை. அதுக்கு என்ன இதுவரை நீதி கிடைச்சிருக்கு சொல்லுங்க. ஒரு கான்ஸ்டபிளை கூட ஒரு சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க கூட இவங்களால செய்ய முடியலன்றதான் யதார்த்தமான உண்மை. அதனால ஸ்டெர்லைட் படுகொலைக்கும் பரமக்குடி துப்பாக்கி சூடு பல்வேறு சம்பவங்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கல. இவை எல்லாவற்றுக்கும் நீதி கிடைக்கணும்னா ஒரு தனி விசாரணை அமைப்பு வைத்து அதை விசாரிக்கப்பட வேண்டும். அப்பதான் குறைஞ்சபட்ச நீதி கிடைக்கும்ன்றத. இதுல நிக்கிதா இறுதியால நிக்கிதான்ற சம்பந்தப்பட்ட அவங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க மேலயும் ஒரு அலகேஷன் ஆல்ரெடி 2011 இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இப்ப ரீசெண்டா வந்திருக்கு. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது? அந்த அந்த விஷயத்த நம்ம பார்க்கணும்ல முக்கியமா. இல்லாமா அந்த நிகிதான்ற நபர் எப்படிப்பட்டவங்க, அவங்க பின்னணியை முழுசா விசாரிக்கணும். அவங்க அந்த கோயில் முன்னாடி போய் ஏன் இதை பண்ணாங்க, அவங்க ஒரு வீடியோ எல்லாம் பேசியிருக்கிறாங்க, எதனால அந்த வீடியோ பேசினாங்க, அதற்கு பிறகு இப்படி யார் சொல்லி உத்தரவின் பேரில் இது நடந்துச்சு, இதை வீடியோ எடுத்தது யாரு, இது எல்லாமே முறையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏன் சொல்றேன்னா திமுக அரசு இருக்குது, இதை வீழ்த்துவதற்கு RSS, பிஜேபி, சங் பரிவார் அமைப்புகள், ஒன்றிய அரசின் உளவுத்துறை எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் ஆளை செட்டப் பண்ணி இனி தேர்தல் வரையும் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காவல்துறையிலிருந்தே ஆள் எடுப்பாங்க. இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்குல அந்த எக்ஸ்ட்ரீம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? எப்படி? கண்டிப்பா அந்த பொண்ணோட பின்னணி என்ன, அந்த பொண்ணு இதுவரை யாரோட போன்ல பேசியிருக்கிறாங்க, யார சந்திச்சிருக்கிறாங்க, இந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் இவங்க உடனே அந்த சம்பவம் நடந்தோன்னையும் எந்த அதிகாரிக்கு பேசியிருக்கிறாங்க, அங்க இருந்து அந்த அதிகாரி யாரு கூப்பிட்டு சொன்னாரு, இந்த நெட்வொர்க்கை முழுக்க விசாரிக்கணும். அவர்கள் சந்தேகப்படும்படி திட்டமிட்டு ஒண்ணு பண்ணி போலீஸ்ல இருந்தே உள்ளுக்குள்ள இருந்தே சில கருப்பாடுகள் இந்த அரசுக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும் என்று சில நடவடிக்கை செய்திருந்தால் கூட அதையும் சேர்த்து விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சாதான் போன உயிருக்கு வேணும். ஆனா அந்த 6 காவலர்கள் 5 காவலர்களும் கொடூரமா அடிச்சிருக்காங்க, அது சந்தேகம் கிடையாது, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அதே சமயம் இதற்கு பின்பாக ஒரு சதி இருக்குமானால் அந்த சதியையும் கண்டறிய வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. அதை கண்டிப்பா செய்யணும். இனி எலெக்ஷன் வர்ற வரை இப்ப இருந்து பல்வேறு பிரச்சனைகள் இது போல வரும், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, வெவ்வேறு துறையிலிருந்து ஏராளமான பிரச்சனைகள் கிளப்பப்படும். ஏன்னா கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில ஏராளமான RSS, சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் உளவுத்துறை, காவல்துறை, இந்து சமய அறநிலைத்துறை, பொதுப்பணித்துறை எல்லா துறையிலும் ஊடுருவி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எலெக்ஷன் முன்னாடி அவங்க வேலையை காட்டுவாங்க. அது நிச்சயமாக நடக்கும். முதல்வர் அதில் விழித்து கொண்டு இதுல சரியா செயல்படணும். இல்லைன்னா கடுமையான நெருக்கடிக்கு தமிழ்நாடு அரசு போகும் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.